வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்னைக்கு மட்டன் குழம்பு ரசம் வந்து வைக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். முதல்ல வந்து நம்ம மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். இது 1/2 கிலோ மட்டன் இருக்குது. இந்த மட்டனை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு மட்டனில் வந்து ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். நல்லா இளங்கறி நல்ல கொழுப்பு எல்லாமே இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் நான் மட்டன் வச்சு விட்டேன். இந்த பக்கம் நான் சாப்பாடுக்கு அரிசி கழுவி 2 டம்ளர் கழுவி சாப்பாட்டுக்கு எல்லாம் வச்சு விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு மூடிட்டு அது வாட்டுக்கு வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் செலவுக வறுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டு மசாலா போட்டு தான் நான் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஜாமான் வறுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கசகசா, வரக்கொத்தமல்லி, சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு மட்டும், இவ்வளோதான் நான் போட்டு இதை வறுக்க போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து மசாலா பொடி போட்டு செய்கிறப்ப நல்லாயிருக்கும். சட்டி காயிட்டும் வந்துருச்சு. கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை வறுத்துடலாம் லைட்டாக. இப்போ நம்ம எல்லாமே இதில் வதக்க போகிறேன். வெங்காயம் எல்லாமே இதில் வறுத்துருவேன். நான் வறுத்தெல்லாம் எடுக்க மாட்டேன். இந்த எல்லாமே போட்டுடலாம். ஸ்பைசஸ் பூரா இந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு ஸ்பைசஸ் போடக்கூடாது. இதேமாதிரி போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். உப்பில் போட்டுருங்க. இதுலேயும் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோம். பூண்டு இஞ்சி முதல்ல போட்டாச்சு. இப்போ வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். இன்னும் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு வந்து. நல்லா வதங்கிச்சு. தக்காளி ஒரே ஒரு தக்காளி போடுறேன். இன்னும் ஒரு தக்காளி போட்டு நல்லா மட்டன் வேக வைக்கும்போது அதை வதக்கும்போது ஒரு தக்காளி சேர்ப்பேன். அந்த தக்காளியை போட்டு விட்டு நம்ம அப்படியே வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடியில் கொஞ்சம் கம்மி, ஒரே ஒரு 10 நல்லா விசச்சோடு ஒரே ஒரு 10 போட்டிருக்கேன் தேங்காய் மட்டன் குழம்புக்குலாம் அதிகமாக சேர்க்குறதுல கம்மியாக நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வதக்கிறோன்னா இப்போ இறக்கிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இந்த பக்கம் நமக்கு மட்டன் விசில் வரப்போகுது. இந்த பக்கம் வந்து மட்டன் குழம்புக்கு இப்போ நான் தாளித்து விட போகிறேன். மட்டன் 5 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு தாளித்து விட்டுருவோம். இந்த மாதிரி தாளித்து விட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வதக்கி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுறலாம். ஏன்னா நம்ம மட்டன் குழம்புக்கு மட்டன்லேயே உப்பு போட்டுருக்கு. லைட்டாக மட்டும் உப்பு, அந்த தக்காளி வெங்காயம் மட்டும் வதங்குறதுக்கு. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த தக்காளியை சேர்த்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி, வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி, அந்த குழம்பு ஆட்டுறதுக்கு ஒரு தக்காளி, நல்லா செலவுங்களாம் வறுக்கிறப்போ ஒரு தக்காளி போட்டேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி, மொத்தம் 2 தக்காளி சின்ன தக்காளியை எடுத்துருக்குது. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி தக்காளி வதங்கட்டும். தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எனக்கு மட்டனுக்கும் போட்டிருக்கு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்துங்களா எப்படி வதங்கிருச்சுட்டு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். தண்ணியோடய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துலாம். மட்டன் மசாலா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சது இது வந்து மட்டன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே, மட்டன் குழம்பு மட்டன் கிரேவிக்கு எல்லாமே நம்ம மசாலா சூப்பராக இருக்கும். நல்லா மட்டன் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துடணும். நம்ம செலவுங்களாம் அரைச்சம் பாருங்கள், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நமக்கு எப்படி இருக்குது பாருங்க. அந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நம்ம எண்ணெய் வதக்கிறப்பே போட்டுடலாம் அந்த வெங்காயத்தோட. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திரிஞ்சு வரப்போ சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு தண்ணி எல்லாமே தேவையான அளவு வச்சாச்சு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கவும் மல்லித்தலை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். சூப்பராக நல்லெண்ணெய் மேட்டாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்க. இங்கே நல்லா கொதிக்கட்டும். அதுங்களே நம்ம ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே வந்து மிளகு போட்டிருக்கேன், சீரகம், ஒரு 4 தக்காளி போட்டிருக்கிறேன். தக்காளி ரசம் வைக்க போகிறேன் அன்றைக்கி. வந்து சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி ரசம். கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை,
பூண்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு உள்ளே மதையவும் இதை இப்போ எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே ஒரே ஒரு கட்டி புளி மட்டும் நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா அதை அரைச்சிட்டு வந்துடலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரைச்சிடலாம் இதுலேயும். ஏன்னா நம்ம அரைக்கும் போதே மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம்னா டக்குன்னு தாளித்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா குறை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். மட்டன் குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து அந்த கொழுப்பு அந்த கறியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம மேட்டாப்பில் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலையை போட்டு இப்போ அடுப்பை குழம்பு வந்து அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம ரசம் தாளிச்சு விட்றலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சும்மா ஒரு ட்ராப் ஊற்றினா போதும், ரசத்துக்குலாம் ரொம்ப வேண்டாம். இங்கே வந்து எல்லாமே நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி ரசத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தக்காளி பழம் நிறையா போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அந்த புளியும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சது 2 வரமிளகா பிச்சு சேர்த்துக்கணும். வரமிளகா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு அரைச்சதை சேர்த்துடலாம். பெருங்காயமெல்லாம் போட்டு அரைச்சிருங்க. ரசம் நல்லா நுரக்கட்டட்டும். நல்லா கலக்கி விட்டுறணும். அந்த கட்டியெல்லாம் எல்லாம் நல்லா கலக்கி விட்டோம்னா ரசம் நல்லா நுரக்கட்டவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு நல்லா நுரக்கட்டி கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு ரசத்தை கொதிக்க விட்டுறக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நமக்கு சூடாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை நான் வடித்து நீர் வற்ற வச்சிட்டேன். இங்கே வந்து நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. மட்டன் குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக. இதேமாரி இருக்குன்னு மட்டன் குழம்பு நல்லா அள்ளி போட்டு அந்த நல்லி எலும்போடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு மதியான லஞ்சுக்கு ஒரு அருமையான குழம்பு மட்டன் குழம்பு. இங்கே வந்து நல்லா பிசைஞ்சு அரைச்சி தக்காளி பழம்லாம் போட்டு நிறையா அரைச்சி வச்ச ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு ரசம் பார்த்தீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யோகாஸ் மட்டன் மசாலா வச்சு இன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சுருக்கிறேன். நான் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டே இருக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே மசாலா அப்லோட் பண்ணிடலான் இருக்கிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தயாராகிக்கிட்டு இருக்கு. என்னக்கா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மசாலா வரவே மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி அட்ரஸும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைக்குள்ளே பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆயிரும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு தொழில் பண்ணுறதுனா எவ்வளோ கஷ்டம்னு இப்போதே அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து அதில் அங்கங்கே போய் பொருள் வாங்குறது எல்லாமே வந்து பண்ணுறது கொஞ்சம் இதாக ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து மசாலா இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வந்துடும். தள்ளி போய்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.